ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? நான் வந்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஷகர் டைம்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல முட்டை குழம்பு வச்சு சாப்பிடும் போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பைசியாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். ஒரே ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நான் 3 தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துருக்குறாங்க, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கரம் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் ஒரு வதக்கிட்டு நான் வந்து அரை மூடிக்கு குறைவாகவே தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன். அதை வந்து நம்ம அரைச்சி உள்ளே போட்டுக்கலாம். பார்த்து தக்காளி வாசம் மிளகாத்தூள் வாசம்னா நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துட்லாங்க. நல்லா ஒரு 5-6 கொதி வரட்டும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. நம்ம இந்த கேப்பில் வந்து 4 முட்டையை வேக போட்டு எடுத்து வச்சிடலாம். தோலை ஒழிச்சு வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கீறி நம்ம உள்ள குழம்புல போட்டுடலாங்க. போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.